அரசு டிவி. ஒரு சில கருத்துக்களை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். காவல்துறை உதவி ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவ பணிகள் மற்றும் நம் கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆணையர் அவர்கள் டிராபிக் ரூல்ஸ்ல இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி அமைத்துக் கொள்ளுங்கிற வரைக்கும் பல கருத்துக்களை நல்லபடியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி மீட்டிங்லாம் நம்ம எதுக்கு வைக்கிறோம்? நம்ம கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு நீங்க தான் இந்த இளைய சமுதாயம் தான் நாளைய உலகம். நீங்க தான் மேல பெரிய இடத்துக்கு வர போறீங்க. ஐயா சொன்னது மாதிரி, காவல்துறை ஆணையர் சொன்னது மாதிரி, நாங்கெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க தான் அந்த இடத்த நிரப்பணும். அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னைக்கு உங்க சின்ன விளையாட்டு பசங்களாம் நீங்க பாட்டுக்கு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போவீங்க, ரோட்ல நின்றுட்டு பின்னாடி யாரும் வந்தாங்க போனாங்க கூட பார்க்க மாட்டீங்க, அதை பற்றி பேசாமலாம் பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் நாளை நீங்கள் இந்த பணியில் வரப்போகும்போது அவங்களுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மற்றும் உரிமையாளர் திரு பெஞ்சமின் அவர்கள் வந்துள்ளார். கொடுங்கையூர் காவல் நிலைய போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் உதவியாளர்கள் வந்துள்ளார்கள். மற்றும் முக்கிய நண்பர்கள் வந்துள்ளார்கள். மேடம் பூக்கடை மாவட்டத்திற்கு விபத்து சம்பந்தமான காவல் ஆய்வாளர் திருமதி இந்திரா அவர்கள், ராயபுரம், காசிமேடு, முத்தியால்பேட்டை அந்த விபத்து பிரிவு ஆய்வாளர் திருமதி சுகுணா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர் சார் கேட்கிறாரு, மிஸ்டர் செல்வராஜ் அவர் உங்க ஏரியால விபத்து நடந்தால் அதை விசாரிக்கும் அதிகாரி. அது சம்பந்தமாக விபத்து நடைபெற்றவுடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க, 1 நைட்லயோ அல்லது 81. அதுக்கடுத்து விபத்து நடந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அவர்களை பக்குவமாக பேசி உரிய நடவடிக்கை எடுத்து டாக்டரை பார்த்து சார் ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது, என்ன வருது, அதுக்கடுத்து அடிப்பட்ட உறவினர்களை தகவல் கொடுத்து அவர்களை வரவழைப்பது. அது பிறகு சத்தம் போடாதீங்க, தெரிஞ்சுங்க, எல்லாரும் சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா அப்ப அமைதி நான் இருக்கேன், நீங்க பேசுங்க. நேற்று அம்பேத்கர் காலேஜில் இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு முறை தான் சொன்னோம், எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்க அதே மாதிரி ஆக மாட்டேங்கிறீங்கள, சத்தம் போடாதீங்க, பேசி பெயிண்ட் பண்ணுங்க. கல்லூரியின் பிரின்சிபல், ப்ரொஃபசர்ஸ், ஸ்டாஃப் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் உலகநாதன் அவர்கள் ஒரு பாட்டு வந்தாரு, அவருக்கு பயங்கரமான கைத்தட்டலாம் நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போல இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா யாருக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, உண்மையான ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை நண்பர்கள். இந்த காவல்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கரகோஷம் எப்படி திரும்ப இருக்கணும், 2 மடங்கு அதிகமா இருக்கணும். கொடுங்க பாப்பா. ஏன்னா நம்முடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா திரைப்படத்துறை சார்ந்தவர்கள். இப்ப விஜய் சொன்னா கைத்தட்டு அதிகமா இருக்கும், அதே போல சூரியன் சொன்னா கைத்தட்டு அதிகமா இருக்கும். ஆனால் உண்மையான ஹீரோக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை சார்ந்தவர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். இது நான் இப்ப பேசல, நான் 20 வருடமா பத்திரிகை நடத்துறேன். என்னோட பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா காவல்துறைக்காக ஆரம்பித்தது. சென்னை அடிஷனல் கமிஷனர் இருக்காரு, அவர் தான் டிராபிக்
இதை பார்த்திருக்காரு. இப்ப இங்க வந்து வருகை தந்திருக்க அத்தனை பேருமே எனக்கு அந்த அடிஷனல் கமிஷனர் சுதாகர் சார் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்த அவர் இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப நேர்மையானவர், நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓடோடி செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி தான் இப்பொழுது வந்து நம்முடைய எப்படின்னா டிராபிக் துறையில் இருக்கிறார். அவர் தான் விருப்பப்பட்டு இந்த 26ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எங்குமே வந்து ஒரு விபத்து நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். அவருக்கு என்னுடைய பத்திரிகை சார்பாகவும் சரி, உங்களுடைய கல்லூரி மாணவர்கள் சார்பாகவும் சரி, இந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் சரி, அடிஷனல் கமிஷனர் சுதாகர் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா விபத்துகள். நான் 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொன்னேன், விபத்துகள் என்ன கேட்டாங்க, விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டாங்க. நான் நிறைய சேனல்ல பேட்டி கொடுப்பேன் ஆக்சுவலா. அப்ப அந்த விபத்துகள் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னாங்க. ஒரு மூன்று காரணத்தை சொன்னேன். ஒன்று, முதலாவதாக மாணவர்கள் புகுந்து கவனிக்கணும். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க பேக்ல எல்லாரும் கேளுங்க, பசங்க கேளுங்க, மெயினா கேளுங்க. 3 விஷயங்களை பத்தி நான் சேனல்ல பேசினேன். ஒன்று, குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது. பொதுவாக அதாவது மாணவர்களை பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் சொல்லிட்டு குடித்து விட்டு வாகனம் தயவு செய்து ஓட்டாதீங்க சொன்ன. அதிகப்படியான விபத்துகள், அதாவது ஒரு 100% விபத்துல 95% பாத்தீங்கன்னா குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துகள் அதிகமா இருக்கு. அதனால குடித்து விட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அதாவது காவல்துறையினர் நம்முடைய டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபைன் ஒன்று போடுவாங்க, 10,000 ரூபாய் ஃபைன். நான் அந்த விஷயத்துல என்ன சொன்னேன்னா, ஃபைன் மட்டும் போடாதீங்க, அவங்களுடைய லைசன்ஸை பிடிக்க வச்சுக்கோங்க. வாகனமே ஓட்டாத அளவிற்கு ஒரு ஆண்டு காலம் வாகனத்தை கொடுக்காதீங்க, நீங்க வைங்க. ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கும். ஏன்னா உயிர்கள் ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு 2வது விஷயத்தை பாத்தீங்கன்னா செல்போன் டிரைவிங். இது உங்களுக்காக தான், மாணவர்களுக்கு எல்லாருக்குமே, இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே தான். இந்த செல்போன் டிரைவிங் அதிகப்படியாக விபத்து எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி இருக்கும், போன் எப்படி எடுக்க, ஒரு பக்கம் ஒரு கையில வந்து வண்டி ஓட்டுவீங்க, ஒரு கையில போன் இருக்கும், இப்படியே பார்த்துட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. ரோட்ல யார் வர யார் போறான்னு கூட தெரியாது. இது பைக் ஓட்டுறது மட்டும் இல்ல, கார் ஓட்டுவங்களும் சரி, இந்த லாரி ஓட்டுவங்களும் சரி, நிறைய விபத்துகள் இதனால ஏற்படுது. மாணவர்கள் தயவு செஞ்சு கவனிக்கணும். விபத்து இருக்கிறதுலே மோசமான கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? விபத்து. எது கொடுமையான விஷயம்? விபத்து மட்டும் தான் கொடுமையான விஷயம். ஏன் சொல்லுங்க, நீங்க ஸ்கூலுக்கு, நீங்க காலேஜுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க வீடு திரும்புற வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வாகனத்தை எடுத்து. ஆனா நீங்க வரல அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரியது. அதே போல இந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை விட்டுட்டு போவாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆவாங்க. வீட்டுல எல்லாருமே அவங்களுடைய மனைவி காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் காத்துட்டு இருப்பாங்க, தாய் காத்துட்டு இருப்பாங்க. ஆனா வீடு திரும்ப மாட்டோம். அதான் ஒரு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஒருவருக்கு கேன்சர், ஒருவருக்கு வந்து ஜுரம் வந்து இறக்குறாரு. கேன்சர்னா நமக்கு தெரியும் அந்த நோய் வந்து இவங்க இறக்குறாங்க, நம்ம அவங்களை கண்ணில் பார்க்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மோசமான கொடியேற்றத்தில் பாத்தீங்கன்னா இந்த சாலை விபத்துகள் தான் மிக மிக கொடுமையானது. அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோர்கள் வீட்டுல இருந்து அனுப்புறாங்கன்னா நீங்க எப்ப திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் சொன்னாரு, இந்த லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து லைசன்ஸ் வாங்கினா மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வாகனம் ஓட்டுவது நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நான் சார் சொன்ன மாதிரி 40 அந்த தாண்டுதேல என்னுடைய வைஃப் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைய சொல்லுவாங்க, அப்பா ஜோராப்பாங்கப்பா, உங்களுக்கு பதிலாக சைக்கிளே முன்னாடி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டு காலமாக நான் வாகனம் அப்படிதான் ஓட்டுறேன். நான் இது புல்லட்டா இருந்தாலும் சரி, யமகா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த 40 விட்டு தாண்ட மாட்டேன். எனக்கு வந்து குழந்தைகளோட உயிர் அவசியம், எனக்கு பின்னாடி இருக்கிற வைஃபோட அவசியம், எதிர்க்கு யாராவது நம்ம இடிச்சிருவோமா, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு நடந்துக்குங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது விஷயம், உங்க 2 பேரும் சார்ந்தே இல்லை, அரசு அதிகாரிகளுக்காக அதை பதிவு போட்டு நான் ஆக்சுவலா இப்போ ரோடு சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சாலைகள் சரியில்லை. நான் நிறைய காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுவேன், என்னோட நிறைய தொடர்பு இருப்பாங்க. ஏன்னா பத்திரிகை துறையில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எடுத்து அனுப்புவாங்க, நான் அந்த விஷயத்தை மீடியாவில் போடுவோம், பத்திரிகையில போடுவோம். சாலைகள் சரியில்லை, அந்த சாலைகளை சீரமைக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நான் எல்லாத்தையும் வலியுறுத்துறேன். நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் வலியுறுத்தினேன், சென்னை மாநகர மேயர் அவர்களையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து உடனடியாக எங்கெங்கே, எனக்கு மழைக்காலம், எங்கெங்கே சாலைகள் தோண்டப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உடனே மூடுங்க. சாலைகள், இந்த மழைநீர் வடிகால் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே துண்டு துண்டாக இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் கொடுங்க. அப்படி மழை தொடங்கினவருக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்படும், உயிர் சேதங்கள் ஏற்படும்.
அதனால ஒரு தடுப்பு, இந்த இடத்துல ஒரு காவா இருக்கா, அந்த இடத்துல ஒரு பல்ல இருக்கா, ஒரு தடுப்பு போடுங்க. ஏன்னா போக்குவரத்து காவல்துறை ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். அதாவது வாகனத்துல அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு என்ன, சரியா வண்டி ஓட்டுறாங்களா, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறாங்களா, ஸ்பீடா ஓட்டுறாங்களா, இதெல்லாம் பிடிப்பாங்க. பிடித்து விட்டு வாகனம் ஓட்டுறாங்களா. ஆனால் சாலை சரியில்லைன்னா, சாலை சரியில்லாத போது அவங்க கீழே பள்ளம் மேடு எதுவுமே தெரியாது, விழுந்து உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னா அது அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. ஆனா அதே சமயத்துல உடனடியாக யாராவது நீங்க போன் பண்ணீங்கன்னா அந்த இடத்திற்கு வரக்கூடியவர் யாருன்னா காவல்துறை தான். நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்றென்றைக்கும் எனக்கு ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா எனக்கு காவல்துறை தான். கைத்தட்டுங்க. எல்லாருமே நம்ம சினிமா துறை சார்ந்தவர்கள் அப்படின்றதான் கைத்தட்டுங்க. நிறைய கல்லூரி பசங்க, ஸ்கூல் பஸ் பிடிக்கும். ஆனா ஒண்ணு மனசுல வச்சுங்க, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், கல்லூரியில ஏதாவது பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் சரி, நம்ம எங்க போறோம், யாரை தேடுவோம், காவல்துறை தான் தேடுவோம். சோ என்னைக்குமே இந்த விஷயத்தை கடைபிடிங்கள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை காவல்துறையை நீங்க நாடுகள், அவர்கள் எப்போதுமே நமக்கு நண்பராக இருந்து செயல்படுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாணவிகளுக்கும் வகுப்பாசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை தந்த நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதாவது இந்த போக்குவரத்து பாதுகாப்பு என்ற ஒரு இது நல்ல விஷயம். நான் 2 புல்லட் வச்சிருந்தேன். 1990 2 புல்லட் வச்சிருந்தேன். ஒரு புல்லட் கொடுத்துட்டேன். இப்போ கூட நான் 40 தான் போவேன். அந்த ஸ்பீடு 40 50 தான் போவேன். ஒரு சின்ன விபத்து கூட ஒன்றும் ஆனதில்லை. ஆனால் இப்போலாம் ஹெட்ஃபோன் செட்டு மாட்டிக்கிறாங்க, செல்போன் பேசிக்கிட்டு போகிறாங்க. நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தவிர்க்கணும். அது மட்டும் இல்லை, உலகத்திலே மிக உயர்ந்த சொத்து நம்ம மனிதனோட உயிர் தான். அந்த உயிரை நம்ம பாதுகாக்கணும். நம்ம உயிரை பாதுகாக்கணும், அடுத்தவங்க உயிரை நம்ம பாதுகாப்பாகணும். நம்ம ஹெட்ஃபோன் பேசி செல்போனு இப்படி போனால் அடுத்த உயிர்கள் தான் மிகப்பெரிய ஆபத்தாகிடும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து நல்லபடியாக இருந்தால் நல்லது. பொறுமை கடலிலும் பெரிதுக்குவாங்க. அதுபோல் எப்போதும் பொறுமையாக இருந்தால் நல்லது என்று ஒரு அருமையான உங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக இந்த பாடல் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகட்டிய பாடல், உங்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். உங்களுக்காக இந்த பாடல் 2 பாடல் நான் பாடுறேன். அதை கொண்டு மறுபடியும் இங்கே இருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எனது மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக சில வரி. வாழு மீனுக்கு மேல ஊர்வலத்தில் ஆடி வரும் நன்று தானே ஊர்வலத்தில் ஆடி வரும் நன்று தானே நாட்டியோ எம்மேதான முழுங்கி வரும் மந்திர மீது வார்த்தியோ பார மீது நடத்தி வரார் பாட்டியோ நம்ம பார மீது நடத்தி வரார் பாட்டியோ அங்குத்தே போல போகுதையா ஊர்கோல காட்சியோ ஊர்கோல காட்சியோ வாழ மீனுங்க வேலுங்க மீனுங்க கல்யாணம் மாப்பிள்ள வாழ மீன் பழங்காக மாப்பிள்ளவான மீன் பழங்காக தானங்க வந்தமான பொண்ணு விலங்க மீன் நீங்கூரு தானங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கவாங்க இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கவாங்க இந்த மணமகனை
அது சம்பந்தமா ஆக்சிடென்ட் பதில் சொன்ன எதிர்பார்த்தா நடக்கிறது, எதிர்பார்க்காம நடக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன் எதிர்பார்க்கணும்? எதிர்பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு இருக்கீங்க, நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஏன் நடந்து போயிட்டு ஆப்போசிட்ல வழியாக பாருங்க, பின்னாடி ஆப்போசிட் வழியாக பாருங்க. இதெல்லாம் கவலையெல்லாம் சரியா நம்மள மோதிடலாம். அதனால கை கால ஏதாவது ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை உயிரிழப்பு வரலாம். சரியா? ஸோ எதிர்பார்க்கணும். சரி, அப்போ எப்படி எதிர்பார்ப்பீங்க? டூ வீலர் ஓட்டுறீங்க, ஓட்டிகிட்டே போறீங்க, ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படி எப்படி எதிர்பார்ப்பீங்க? கொஞ்சம் பிடிப்பா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? ஓவர் ஸ்பீடாக ஓட்டாம நம்மளால பிரேக் அடிச்சா எவ்வளோ தூரத்தில் போய் அந்த லாஸ்ட்ல மேடம் சொல்லுதான் கரெக்ட். மேடம் தெரியுமா பேச வைக்கணும் சொல்லுங்க. அவங்க ஸ்ட்ரிக்டா தான் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, கேட்கலாம்ல? திரும்பி இந்த நிகழ்ச்சி கிடைக்குமா அது மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ நம்ம ஓவர் ஸ்பீடு ஓட்டுறதுனால தான் இப்போ எங்கள் இன்ஸ்பெக்டரோட சொல்லுவார், சார் உயிரிழப்பு வந்து ஓவர் ஸ்பீடில் தான் நடக்குது. ஓவர் ஸ்பீட் மட்டும் இல்லைன்னா உயிரிழப்பு வராது, லேசான காயங்களும். ஸோ எல்லாமே நீங்கள் டூ வீலர் ஓட்டுவீங்க, ஃபியூச்சரில் கார் ஓட்டுவீங்க, சில பேர் வெஹிக்கிள் கூட ஓட்டலாம். ஆனால் ஓவர் ஸ்பீடாக ஓட்டாமல் அளவோட ஸ்பீடில் ஓட்டணும்னா பிரேக் அடிச்சு நின்றுடணும். சரியா? உங்களுக்கும் பாதிப்பு இல்லை, எதிர்க்க நடந்து வரவங்களுக்கும் டூ வீலர்களுக்கும் பாதிப்பு இல்லை. பண்ணிடலாமா எல்லாரும்? அது மாதிரி செய்யலாமா? இந்த 26ஆம் தேதி வந்து ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் தான் அது முடியும். ஸ்டூடெண்ட்ஸு, பொதுமக்கள், எல்லா செக்டர்ல இருந்தும் ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம ஆக்சிடென்ட் என்ன பண்ணலாம்? ஜீரோ கொண்டு வந்துடலாம். விபத்து இல்லை சென்னையில் அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். கடைசியாக ஒரு உறுதிமொழி எடுப்போம், அது கடைசியாக இருக்கு. அடுத்தது, அதனால பாதிப்பு என்னன்னு தெரியுமா? யாராவது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ யாராவது பார்த்துருக்கீங்களா? கை கால் அடிபட்டதுன்னா திரும்பி ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு 2 பேசுறாங்க. சரிங்களா? இருக்கிறதுலேயே ஒரு பொறுமையானது இருந்தா சாலை விபத்துதான் சொன்னாங்க. உண்மை என்னன்னா நிறைய கடன் கேஸ் போய் நான் நேரில் பார்த்துருக்கோம், நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி நான் நேரில் பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப உண்மையா உலகத்து பேசினாரு. உண்மை அது அழகா பேசின நம்ம பெஞ்சமின் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம ஆய்வாளர்களும் டிராபிக் ஆலை சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. நிறைய பேனர்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த நம்ம சீனியர் ஆர்டிசி சார் ஐயாவெல்லாம் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாரு. நம்ம டிராபிக் போக்குவரத்து ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அனைவருக்கும் மற்றும் ஒளி அமைப்புள்ள நல்லவர்களுக்கும் மாணவ மாணவர்கள் அனைவர்களும் இந்த விழா சிறப்பான முறையில் அமைவதற்கு காரணமான அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அனைவரும் எழுதி போகுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.
நான் விபத்தில்லா சென்னை மாநகரை உருவாக்க வாகனத்தை ஓட்டும் போது மிதமான வேகத்திலும் சாலை விதிகளுக்கு கட்டுப்பட்டும் வாகனத்தை ஓட்டுவேன் என்றும் வாகனம் ஓட்டும் போது என்னுடைய உயிருக்கும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் நான் முழு பொறுப்பேற்பேன் என்றும் விபத்தில்லா சென்னையை உருவாக்க முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் உளமாற உறுதி அளிக்கிறேன். ஓகே, சிடம் சென்னை மாநகரில் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்த சென்னை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவுக்கிணங்கும் சென்னை மாநகர காவல் இணை ஆணையாளர் மற்றும் கூடுதல் ஆணையாளர் அவர்களின் உத்தரவுப்படி சென்னை மாநகரில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி விபத்து இல்லாத சென்னையை உருவாக்க ஜீரோ ஆக்சிடென்ட் விபத்து இல்லாத சென்னை உருவாக்க கடந்த 21 நாட்களாக அதாவது இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து விழிப்புணர்வு மற்றும் பிரச்சாரங்கள் மற்றும் பேனர் ஜீரோ ஆக்சிடென்ட் சம்பந்தமாக சென்னை முழுக்க அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. வரும் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஜீரோ ஆக்சிடென்ட் சென்னையில் விபத்து இல்லாத நாளாக உருவாக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று திருத்தங்கல் நாடார் காலையில் அது சம்பந்தமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நன்றி சார். இப்போ நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இந்த விழிப்புணர்வு மாணவர்கள் வாகனத்தை இயக்கும்போது பாதுகாப்பாக இயக்கவும், அதே சமயத்தில் சாலையை ரூல் கடைபிடிக்கணும். வாகன ரூல்னு ஒன்று இருக்குது. அந்த ரூலை கடைபிடித்து மாணவர்கள் பாதுகாப்பாக வாகனத்தை இயக்கணும். அதே சமயத்தில் சாலையை கிடக்கும்போது பாதுகாப்பான இடத்துல ஜீப்ரா கிராஸில் தான் மேக்ஸிமம் கிராஸ் பண்ணணும். எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் அவங்க பெற்றோர்களுக்கு அந்த மாணவர்கள் சேஃபாக வீட்டுக்கு போகணும். அதனால் விபத்து இல்லாத ஒரு சென்னையை உருவாக்க வேண்டி மாணவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தப்பட்டது. சார், இந்த நிகழ்ச்சி இங்கே மட்டும்தான் நடக்குமா இல்லை எல்லா மாவட்டத்திலும் நடக்குமா? சென்னையில் மட்டும் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற மாவட்டத்தில் பிறகு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையை விபத்து இல்லாத சென்னையை உருவாக்கணும். அன்றைய தினம் மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் இது மாதிரி விபத்து இல்லாமல் இருந்தால் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றது தான் எங்களோட சென்னை காவல்துறை நோக்கம். சார், ரோடு ரொம்ப குழி பள்ளமாக இருக்குது. அது அவேர்னஸ் சொல்கிறதுக்கு ஏதாவது மெயின் ரோட்டில் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இது சம்மந்தமாக ஒவ்வொரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, நடக்காமல் இருந்தாலும், நடந்தால் இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறோம் ஹைவேக்கு. அது முன்னாடியே டிராஃபிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் பள்ளமேடுகள் இருந்தாலும் அவங்களும் அது ஒரு சம்பந்தம் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்துக்கு இதை அறிவுறுத்துறீங்களா சார்? அதாவது அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன குழிகள் இருந்து அது உடனடியாக நிவர்த்தி செய்கிறாங்க. பெரிய ரோடு ஒர்க் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரப்படுகிறது. நன்றி சார். படத்தில் நிறைய பாடல்லாம் பார்த்துருக்கோம். சிறப்பழைப்பாளர் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கீங்க. பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி சார்பா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த நிகழ்ச்சி போக்குவரத்து பாதுகாப்பு என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி. பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இது இருக்குது. அதாவது டூ வீலரில் போகிறப்போ நம்ம உஷாராக போகணும். ஹெட்செட் போடக்கூடாது, செல்ஃபோன் பூசிக்கிட்டு போகக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம உயிருக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கு உயிருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். பொதுமக்கள் இந்த போக்குவரத்து இது கரெக்டாக கடைபிடிக்கணும். இதுபோல் இருந்தால் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஒரு சின்ன ஒரு ஆபத்தும் நேராது. அதான் இந்த பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நான் தெரிவித்து கொள்கிறேன். ஐயா, டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் துறையில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் இதை விழிப்புணர்வு நடத்துகிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப இது அவங்க தான் எடுத்து நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. அவங்கள தான் வாழ்த்துக்களை சொல்லணும். அரசு சார்பாக நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நம்ம போலீஸ் உயர் அதிகாரிக்கும் மற்ற அதிகாரிக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு
அழைப்பு தந்த போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரி அவர்களுக்கும் வெளிச்சம் அரசு பத்திரிகையாளர் உரிமையாளர் பெஞ்சமின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.